பேர் வருண். நம்ம தனிமையாக இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் நடந்த சந்தோஷம் எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். அந்த நினைவுகள் கூட மட்டும்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த தனிமையான கொடுமையை நான் அனுபவிச்சதே இல்லை. என் வாழ்க்கையில் இருந்த ஒரே சந்தோஷம் வெண்ணிலவே வெண்மதியே காதலியே நீ வந்து வரலாம் வாழ்க்கையிலே என் தேவதையே பனிமலர் என்னை வந்து மூடலாம் இந்த வானில் பறவைகள் பேசிடும் வார்த்தைகள் காதல் தான். ஜானே யாரா அவன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான்? என் ஃப்ரெண்டு தானே அவன். எங்கடா நிக்கிறீங்க? நான் அட்வொகேட் சிவகுமாரனை வீட்டுக்கு. அவர் வீடு அங்க இருக்கு. இங்கெல்லாம் நிக்க கூடாது, கிளம்பு. யாரா மச்சான் அந்த பொண்ணு? எந்த பொண்ணுடா? எங்கள் அட்ரஸ் கேட்கல. ஒருத்தி க்யூட்டாக பண்ணாலே. அவன் பேர் மினிடா. மினி மச்சி இதெல்லாம் செட் ஆகாது. அவள் ரியல் செல்லப்பா பொண்ணு. அவன் நம்ம ஏரியாவில் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்னு பேரில் கட்டப்ப ஜாத்தியை வச்சு நடத்திட்டு இருக்கவன். இப்போ பார்த்தோம்ல, அது அவள் அண்ணன் தான். அவளை தான் பார்க்க வந்தான்னு தெரிஞ்சிச்சு, கட்டி தொங்க விட்டுருவான். இதெல்லாம் செட் ஆகாது மச்சி. என்னடா நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நிமிஷட்டி அமைதியாக இருக்க. மச்சி போயிட்டானா? வெண்ணிலவே வெண்மதியே காதலியே நீ வந்து வரலாம் வாழ்க்கையிலே என் தேவதையே பனிமலர் என்னை வந்து மூடலாம். கண்கள் வந்து அசைகிறது உன்னை பார்த்து என் கனவை, இதயம் வந்து தொலைகிறது உனக்காகவே. கண்கள் வந்து அசைகிறதே உன்னை பார்த்து என் கனவை, இதயம் வந்து தொலைகிறதே உனக்காகவே. இன்னைக்கு என்னன்னு கேட்குறாவட்ட மச்சி, கிரீன் சிக்னல் விழுந்துருச்சு, சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாக பண்ணிடு. கிளம்பு. மினி கொஞ்சம் உன்ட்ட பேசணும். 6 மாதமாக பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஐயோ, நம்ம தான் ஐடியா கொடுத்துன்னு தெரிஞ்சு போச்சோ. ஆமாம், பிடிக்கல. ஐ இன்னைக்கு சரக்கு இருக்கு. பிடிச்சிருக்குடா. ஃபர்ஸ்ட் ஷர்ட் பட்டனை போடு. இனிமே அவன் கூட சேர்ந்து சுத்தாத. அடி நீ போதும் பெண்ணை நீ விட மாற்றேன் உன்னை, அலை இசை பாடும் காற்று சரியே. அடி நீ தானே என் நிழல் தூங்கும் காதல், அடி நீ தானே என் மனமே. ஹலோ, சொல்லு வருண். எனக்கு ஒன்று உடனே பார்க்கணும். இப்போ கீழே வரேன். எங்கே இருக்க நீ? வீட்டு வாசல் தாண்டி நிற்கிறேன். எனக்கு ஒன்றை பார்க்கணும், அவ்வளோதான். அப்பா அண்ணாலாம் வீட்டில் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளம்பு நீ. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, ஸோ கிஃப்ட் கொடுக்கணும். அது நாளைக்கு தானடா. இப்போ நீ வரையா இல்லை நான் வரவா? கத்தாத, நானே வரேன். என்ன கிஃப்ட்டுடா? ஓப்பன் பண்ணி பாருடி. வெண்ணிலவே வெண்மதியே காதலியே நீ வந்து வரலாம் வாழ்க்கையில என் தேவதையே பனியழகு என்னை வந்து மூடலாம் இந்த வானிலை பரவ
எப்போ வினித்து, இவன் தாங்க நம்ம வினித்து. வாழ்க்கையில் கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக பண்ணுற ஒரே வேலை இவனுக்கு இதாங்க. லவ் மேரேஜ் பண்ணணுங்கிறது தான் இவன் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டே. இதுக்காக அவன் ஏறாத காலேஜ் இல்லை, இறங்காத பஸ் ஸ்டாப் இல்லை. இப்போ வினித்தோட ஆளு இவ தான். இந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒரு மாசமா சுத்திட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணு அவனை ஒரு தடவை கூட திரும்பி பார்த்ததே இல்லை. சார்ஜே நிற்காத ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு பவர் பேங்க் கட்சா மாதிரி அந்த பொண்ணுகிட்ட இருந்து இவனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுங்க. என் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லார் வாழ்க்கையிலையும் காதல் கடந்து போகும். ஆனால் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதமும் கடந்து போச்சு ஒவ்வொரு காதல். இப்போ இவ தான் என் காதல். அவளை நான் பார்க்காம இருந்ததே இல்லை. அவளே நான் பார்க்க வர சொல்லுவானு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தனியாக போய் படிச்சு பாரு. கண்ணோரம் காதல் வந்தால் கண்ணீரும் தித்திப்பாகும். வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும். என்னோடு நீயும் வந்தால் எல்லாமே கையில் சேரும். வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும். சொல்கிறா மாமா. மச்சான் சரக்கு அடிக்க போலாமா? என்னவா லவ் சொல்லிட்டாளா? ஆமாண்டா. அண்ணா ஒரு கிங்ஸ் கொடுங்க. மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை. பல்பு வாங்கன்னு தெரியும் மச்சான். இவ்வளோ பெரிய பல்பு வாங்கன்னு தெரியாது மச்சான். கீ கொடுத்த பொம்மை மாதிரி பின்னாடி சுத்தம் போதே நினச்சேன்டா. டேய், நீ போன மாதம் திவ்யா நினைஞ்ச. அவள் தான் என் லைஃப்ன்னு. இப்போ இன்னொருத்தனுக்கு ஒய்ஃப் ஆகிட்டா. டேய் மச்சான், நீ மாதம் சுற்றுற போனுங்களா இப்போ கல்யாணம் முடிஞ்சு மாதம் ஆகிட்டாங்க. ஒரு பொண்ணு கூட இருந்துச்சு. பெரிய திரைப்பட தனுஷ் மாதிரி அரஸ்கண்டெலாம் எடுத்து போகணும். அவள் ஒன்றும் சுரியாஸ் ரேஞ்செலாம் இல்லை. தனுஷ் ரேஞ்ச் இல்லை. உண்மையை தாண்டா சொன்னேன். சேக்குக்கு ஃபோன் அடி. सुनो, तुम्हारा मालिक ने मुझे हाथ बन के मारा. होलने के लिए बोलो तो सोच रहा है. तूने मेरा हाथ तोड़ा, तेरे साथ इतना लोग फिर भी डर रहे ना. அந்த பயம் இருக்கணும்டா மச்சி, இவன் ஆல்ரெடி அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அவன் அடிச்சானா அடிச்சுப்பா மச்சி. ஏய் சரி மேட்ருப்பா. என்ன மச்சான் பீர் அடிக்கலாமா? பிச்சை எடுக்கலாமா? டேய் குடுறா மச்சான். உன் வீட்டு தான் நிற்க. எங்கே நிற்க நீ? சரி நின்றுட்டு போ. வச்சுட்டுமா? டேய் விளாடாதா, சீக்கிரம் சொல்லு. என்ன மேட்ரு மச்சி, சீக்கிரம் சொல்லு. சேம் மந்த்து சேம் பல்ப். இன்றைய நிகழ்ச்சி அனைத்து வழங்குற வினித். டேய் அப்போ பிரேக் விட்டுறாதீங்க. நான் குற்றாலத்தில் மாமா கடையில் இருக்கிறேன், வந்துக்கிட்டே இருக்கேன். யூ வெயிட்டிங். மச்சான் போலீஸ்டா. ஏய் மச்சான் போலீஸ்டா. மச்சான் மோசமான வண்டியில் பாட்டில் எடுத்து கிளம்பிக்கலாம். என்னடா பைக் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தீங்க, என்னைய பார்த்தோன்னா நடந்து வரீங்க, எங்கடா வந்தீங்க? ஃப்ரெண்டு வீடு சார். சார் இந்த ஃப்ரெண்டு வீடு தான் சார் வந்தோம். எதுடா உன் ஃப்ரெண்டு வீடு? இந்த வீடு சார். ஒருத்தன் அங்கே கை காட்டுற, ஒருத்தன் இங்கே கை காட்டுற. ஏடா நக்கலாடா? ஒருத்தன் அந்த விட காட்டுறீங்க, ஒருத்தன் இந்த விட காட்டுறீங்க. என்ன நடத்திட்டீங்க? ஏடா நக்கலாடா? யார் வீட்டுக்கிட்ட வந்தீங்க? சிப்ஸ் கடை பாய். யாரா? உண்மையை சொல்லு, இல்லைன்னா உள்ள தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். இல்லை சார், இந்த சிப்ஸ் கடை பாய் சார்.
இனிமே இந்த ஏரியாவில் உங்களை பார்க்கக்கூடாது. கிளம்புங்கடா. சேக்கு எங்க? நீ தானே பேசின அவன்கிட்ட. ஃபோன் பண்ணி 10 நிமிஷம் சின்ன நேரம் வந்திருக்கணுமே. ஹலோ டா புது பஸ் ஸ்டாண்ட் எத்தி வரு பை. வந்துட்டான் பாரு. டேய் வந்துட்டான். எங்கடா போய் தொலைஞ்ச? வண்டியில வர பாட்டில் சும்மா இருங்கடா, அப்பா இருக்காரா. டேய் உன்னால போலீஸ்காரன்டா மாட்டி இம்சி ஆயி. சும்மா இருங்கடா. ஏய் இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, ஏன்டா வெளியே நிற்கிறா? 5 நிமிஷம் இரு, உள்ளே போயிட்டு டக்குன்னு போயிட்டு வா. சரக்கு வேற வச்சிருக்கு, சீக்கிரம் வந்துரு. லேட் பண்ணிடாத மச்சான். அடி செருப்பால காலையிலே கடையை பார்த்துக்கிட்டு எந்த நாய் கூட குடிக்க போறியா அந்த நாய் கூட போயிரு. வீட்டு பக்கம் வந்துட்டா உன்னை கொன்னு புதைச்சிருவேன். நான் மச்சான் உங்க டாடி இவ்வளோ கோவப்படுறாரு? அது ஒன்றும் இல்லை மச்சான், நேற்று அவர் வச்சிருந்த சரக்கு எடுத்து அடிச்சிட்டேன், அதான் கோவமா இருக்காப்ல. உண்மையிலே அதுக்கு தான் கோவப்பட்டாரா நம்ம விட்டு போகிறோம் கோவப்பட்டாரா? என்ன கேட்டு சொல்லிட்டா? டேய் எப்போதும் அவன் வீட்டில் சரக்கு அடிப்போம், இப்போ உங்கள் ஐயா இருக்கிற இப்போ என்ன பண்ணுறது? நைட்னா கூட பரவாயில்ல மச்சான், எங்கள் ஐயா இருக்கிறாரு, பேசாமல் பாருக்கு போயிடலாமா? பார்லாம் வேணாம் மச்சான், சரக்குலாம் வாங்கி வச்சாச்சு. வேற ஏதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவை பார்த்து சொல்லு. பார்னா எங்கள் ஐயாக்கு தெரிஞ்சவங்க யாரும் பார்த்து. மச்சான் பழைய பில்டிங் ஒன்று இருக்குது, உள்ளே எவனுமே வரமாட்டான், அங்கே வச்சு நிம்மதியாக சரக்கு அடிக்கலாம். போகலாமா? சூப்பராக இருக்கும் மச்சான். ஹவுசிங் போடல நம்புடா, போய் பார்ப்போம். மச்சான் நான் சொன்னல இந்த இடம் அந்த பில்டிங் இல்லை மச்சான், ஒருத்தன் வரமாட்டான் மச்சான். சரக்கடிக்கு இவ்வளோ பெரிய பில்டிங்கா? நெருப்புடா என் மச்சி. இந்த இடம் ஓகே மச்சான். அப்போ ஓகே மச்சான், சரக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். மச்சி அதுக்குள்ளேயே லவ் ஃபீல்லேருந்து ஸ்டேட்டஸ் போட்ட ஃபேஸ்புக்கில். அதை விட்றா மச்சி, இந்த பில்டிங் யாருக்குள்ளது? அது ஒன்றும் இல்லைடா, ரியல் செல்லப்பான்னு ஒருத்தன் உண்டு, அதை பற்றி பேசலாம். பீர் கூலிங் குறைஞ்சிரும்டா, அடிக்கலாம். எத்தனை பேர்? 2 தான் மச்சி. எதுக்காக கிட்ட வந்தாயோ? போடுறதுக்கு முன்னாடியே சரி அடிப்போம். எல்லாரும் அவங்கவுங்க வெப்பன் எடுங்க, நம்ம விண்வெளியில் பறக்க போகிறோம். மச்சி அவளை ஏதாவது பண்ணுண்டா. என்னடா பண்ணலாம்? செஞ்சிருவோமா? மூடிட்டு குடிச்சான். இந்த பில்டிங் ஏன் இப்படியே இருக்கு? நான் அப்படியே கேட்கணும்னு நினச்சேன், ஏன் இப்படி இருக்கு? அது ஒன்றும் இல்லை மச்சான், ரியல் செல்லப்பான்னு ஒருத்தர் இருந்தான், இந்த கட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட்டுங்கிற பேரில் அடுத்தவன் இடத்த ஏமாற்றி போடுங்கிறது தான் இவனோட வேலை. ஃபஸ்ட்டு கேட்டு பார்ப்பான், அவன் கேட்டதை மட்டும் அவங்க கொடுக்கலன்னா இதுதான் நிலைமை. புள்ள குட்டிக்காக இந்த இடத்த சேர்த்து வச்சுருங்க, கருணை காட்டி விட்டுருங்க. அடுத்தவன் பொருள் மேலே நம்ம ஆசைப்பட்டோம்னா அவனுக்கு அந்த பொருள் மேலே ஆசை வர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த பொருளை தூக்கணும், இல்லை அவனே தூக்கணும். இந்த காட்சியில் மாதிரி இருக்கவனுக்கு அழகான மான்குட்டி மாதிரி ஒரு பொண்ணு மச்சான். அப்போ வருண் ஒரு பையனை லவ் பண்ணான் மச்சான், சின்சியராக லவ் பண்ணான். இடையில இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு இந்த வருணை தூக்கிட்டாங்க. வருணும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் வந்துட்டாங்க. இந்த விஷயம் ரியல் செல்லப்பாக்கு எப்படியே தெரிஞ்சு அந்த பொண்ணை ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட இருந்த மெசேஜ் ஆர் கால் எதுவும் வருமானு வருணும் எங்கிக்கிட்டு இருந்தான். எப்படி இருக்க வருண்? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இருக்கடி? நீ ஃபோன் பண்ணாதனால நீங்கள் என்னாச்சோ ஏதாச்சும் குழம்பி போயிட்டேன். அப்பா உன்னை தேடிக்கிட்டு இருக்காருடா, எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல வருண். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, உடனே வந்து என்னை கூட்டிகிட்டு போ வருண். லூசு, எதுக்கும் கவலைப்படாத, என்ன நடந்தாலும் உனக்காக நான் வருவேன். உன்னை வந்து கண்டிப்பாக கூப்பிட்டு போவேன்.
ஹலோ வருண்? உள்ள தூக்குங்கடா. இதே பில்டிங்கில் தான் வருணை அநியாயமாக கொண்டு புதைச்சிட்டாங்க. ரியல் செல்லப்பா பண்ணுற எல்லா தப்புக்கும் காசுக்காக அவன் என்னன்னாலும் பண்ணும். எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் சரி காசு கொடுத்தா மூடி மறைச்சிடுவான். ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது இந்த போலீஸ் சேது தான். வருண் செத்துட்டான்னு தெரிஞ்சதும் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டான். இந்த போலீஸ்காரன் அவன் புத்தியை காமிச்சிட்டான் மச்சான் கடைசியில். சார் சொல்லுங்கள் மிஸ்டர் சேது. வருண் கேஸ் மிஸ்ஸிங் கேஸ் இல்லை சார், கொலை கேஸ் சார். ஹவுசிங் போர்டு மிஸ்ஸிங் கேஸ் தானே? அதுக்கு சாட்சி இருக்கா? சாட்சி இருக்கு சார். என்ன நினைச்சிட்டு இருக்க? 3 மாசமா வர வேண்டிய காசு எனக்கு வரல. என்ன நடக்குதுங்க? 4-5 இடம் முடிச்சிருக்கீங்க, 2-3 கொலை நடந்திருக்கு. உங்க அண்ணன் என்னன்னா போன் எடுக்க மாட்டேங்கான். என்ன திரும்பி கேஸை போடணுமா? போட்டுக்கோ, கேஸ் போட்டுக்கோ. வருண் கொலைக்கு அப்புறம் என் அண்ணன் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு. அதுல இருந்து என் அண்ணனும் என் அண்ணன் பசங்களும் தலைமுறை ஆயிட்டாங்க. இப்போ உன்னை இங்கே வர சொன்னதே இந்த 3 மாதம் அமௌண்ட்டை கொடுக்கத்தான். கொடுற அமௌண்ட்டை. எனக்கு நீ ஒரு உதவி பண்ணி ஆகணும். சொல்லுங்க, செஞ்சிருவோம். வருண் கொலை கேஸை என் அண்ணன் மேலே திருப்பி விடு. அப்பந்தான் அவன் தலைமறைவாகவே இருப்பான். இனிமே இங்கே நம்ம ராஜ்யம்தான். இனி உனக்கு வர வேண்டிய அமௌண்ட் டபுள் மடங்காக வந்து சேரும். நான் கலெக்ட் பண்ண ரிப்போர்ட் சார். உடனே ஸ்பாட்டு போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணு. ரியல் செல்லப்பா தம்பி ரங்கா சொன்ன மாதிரி எஸ்ஐ சேதுவும் செஞ்சு முடித்தான். இதே பில்டிங்கில் வருணை புதைச்ச இடத்த ரங்கா அடையாளம் காமிச்சான். போலீஸ் டீமும் அந்த இடத்த தோண்டி பார்த்தாங்க. பட் ஆனால் அங்கே வருணோட பாடி கிடைக்கல. டிஎஸ்பியும் இந்த இடத்துல எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லி கேஸை மூடிட்டாங்க. சேது எஸ்ஐயும் ரங்காவும் வருணோட பாடி எப்படி மிஸ் ஆச்சுன்னு ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்துலேருந்து இங்கே ஒருத்தரும் வரமாட்டான் மச்சான். மச்சான் இனிமேல் இதாண்டா நம்ம ஸ்பாட்டு. இங்கே டேட் இருக்கு போய் தானே நம்ம இன்றைக்கி இங்கே வந்தோம். அடிக்கடிலாம் வரக்கூடாது மச்சான். சொல்லு மச்சான். இங்கே வராமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நீங்கள் ஒன்று அங்கே வச்சு அடிங்க, நான் வெளியே போய் அடிச்சுக்கிறேன்டா. டே ஒன்றும் நடக்காது, நாங்கள் இருக்கோம். உட்காரு. சொல்கிறா அவன்கிட்ட. குடிச்சொல்லு எடா, குடிச்சுக்கோடா. மச்சான் அப்பா ஃபோன் அடிக்கிறாரு, நான் வெளியே போய் பேசுகிறேன். அவனுக்கு மட்டும்தான் ஃபோன் வருமா? நானும் ஃபோன் அடிப்பேன். டே அப்பா எங்கடா இருக்க? ஐயோ 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 டேய் இங்க வாடா. என்னடா சொல்றா? டேய் தண்ணி எடுறா. இந்த தண்ணி இந்த மச்சான் இந்த கொய்யால ஒரு பீரா இது. சாரிடா, அந்த இருக்குடா தண்ணி. ஊத்து மேலே ஏதோ இருக்குடா. டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா கீழே விழுந்த? தலைக்கு மேலே ஏதோ சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. சுற்றி பார்த்தேன், விழுந்துட்டேன். அட அறப்போத நாய, தலை சுற்றுதுன்னு சொல்லுடா. உன் மண்டையில் விதை மட்டும் போட்டால் போதும், தானா செடி வளரும். ஏமாச்சி அவ்வளோ மண் இருக்கு. இப்போ ஒரு உருவம் மச்சி இந்த இடம் சரியில்லை, வா கிளம்பி. மச்சி உங்கள் வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு தான்டா போகிறோம், வா. டேய் தூக்குடா மச்சான், அவனை ஒழுங்காக கூட்டுடா. மச்சி நான் உன்னை தத்தெடுத்து வளர்க்க மச்சான், நான் பார்த்துக்கிறேன் மச்சி. இப்போ பேய் பிசாஸ் எல்லாம் போய் தானோ? ஆமாண்டா மச்சான், இந்த பேய் பிசாசு லவ்வு பொண்ணுங்க இது எல்லாமே போய் தானே. அம்மா அப்பா ஃப்ரெண்டு இது மட்டும்தான்டா உண்மை, வேற எதையுமே நம்ப கூடாடா. என்ன மச்சி நான் சொல்கிறேன் கரெக்டாக? எஸ் மை லாட், ஐ மிஸ் மை டாட் ப்ளீஸ் டாடி. டே தங்கப்பா, லவ் யூ டா. உள்ள காலையில் தூங்கின்னு இருக்குது, அமைதியாக இருங்கண்ணா. நான் எதுக்கிட்ட சத்தம் போடுவேன்? அப்போ இருக்காண்டா. எனக்கு
நடுவுல இடம் மச்சான் அந்த டாகை மச்சான் நடுவுல படுங்க உச்சா போயிடுறா மச்சான். எங்க அப்பா நான் போனேன்னு நினைச்சு காலைல என்ன அடிக்கிறான்டா. போனாங்க தள்ளி போடுறா. குட் நைட் ஆல் ஓவர். இனிமே இந்த ஏரியாவில் உங்களை பார்க்க கூடாது. கிளம்புங்கடா.